अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 3வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கோடிக்கணக்கான படைப்புகளை, ஒவ்வொரு படைப்பினங்களையும் ஜோடியாகவே படைத்திருக்கின்றார். உயிரினங்களாக இருக்கட்டும், உயிர் அற்றவைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஜோடியை படைத்திருப்பதாக உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், அருந்தக்கூடிய பானங்களாக இருக்கட்டும், அணியக்கூடிய ஆடைகளாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அல்லாஹ் ஜோடியை படைத்திருக்கின்றார். உணவை நாம் எடுத்துக்கொண்டால் இவற்றை சாப்பிடலாம், இவற்றை சாப்பிடுவது கூடாது. இது ஹலால், இது ஹராம். பானங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவற்றிலும் அல்லாஹ் ஹலாலையும் வைத்திருக்கிறார், ஹராமையும் வைத்திருக்கிறார். நாம் பேசக்கூடிய பேச்சை நாம் எடுத்துக்கொண்டாலும், நம்முடைய பார்வையை நாம் எடுத்துக்கொண்டாலும், காதால் கேட்கின்ற செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டாலும், எல்லாவற்றிலும் ஹலாலும் இருக்கிறது, ஹராமும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 2 இடங்களிலே 2 செய்திகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம நல்லறங்கள் செய்வதாக இருந்தால், இறைவனை வணங்குவதாக இருந்தால், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவதாக இருந்தால், நல்லவற்றை சாப்பிட்டால்தான் அல்லாஹ்வை வணங்க முடியும், நல்லறங்கள் செய்ய முடியும், அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்ட முடியும். இது எப்போ? ஹலாலானவற்றை மட்டும் சாப்பிட்டால். ஹராமை சாப்பிட்டால் நல்லறங்கள் செய்ய முடியாது, நல்ல வார்த்தைகள் பேச முடியாது, நல்ல காட்சிகளை பார்க்க முடியாது, நல்ல வார்த்தைகளை கேட்க முடியாது, நல்ல உணவை சாப்பிட முடியாது. உலகத்தில் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், பால் இருக்கிறது. பால் என்பது அருந்துவதற்கு ஹலாலாக்கப்பட்ட ஒரு பானம். அந்த பானத்தை நாம் அருந்துகின்றோம், உடம்புல ஒரு தெம்பு வருது, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்தினால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, இறைவா இந்த பாலில் எங்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயாக, இன்னும் அதிகத்தை நீ தருவாயாக என்று நீங்கள் துஆ ஓத வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். இந்த துஆவை ஓதுவதுதான் நல்லறம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். சாப்பிடுகின்றோமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன், எனக்கு உணவளித்த, எனக்கு பானம் தந்த, என்னை முஸ்லிமாக்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று நாம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். இது எப்போ? ஹலாலானவற்றை சாப்பிட்டால் மட்டும்தான். ஒருவன் சரக்கடிக்காம வச்சுக்கிடுவான், அவன் என்ன அல்லாஹ்வுக்கு நன்றியா செலுத்துவான்? நல்லவர்களா செய்வான்? பால் அருந்தினால் கூட அதனுடைய பலாபலனை சில மணி துளிகளுக்கு பின்னால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஹராம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹராமான காட்சியை நாம் பார்க்கின்றோம், மறு வினாடி அவன் தவறில் ஈடுபடுகின்றான். ஒரு தவறான செய்தியை நாம் காது கொடுத்து கேட்கின்றோம், அவன் உடனடியாக ஒரு தவறிலே ஈடுபடுகிறான். அது உண்மையா பொய்யா ஆய்வு செய்வதெல்லாம் கிடையாது. அப்ப ஹலாலானவற்றை மட்டும் சாப்பிட்டால், கேட்டால், பார்த்தால், அருந்தினால் நல்லறங்கள் செய்வோம், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
திருக்குர்ஆனுடைய 23வது அத்தியாயம் 51வது வசனத்திலே நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத்தி. ரசூல்மார்களே, ரசூல்மார்கள்னா யாரு? ஒரு வினாடி கூட அல்லாஹ்விற்கு மாறு செய்யாதவர்கள், தவறு செய்யாதவர்கள், பிறப்பில் இருந்து இறப்பு வரையிலும் நபித்துவத்திற்கு முன்னாலும் சரிதான், இறை தூதராக ஆக்கப்பட்ட பின்னாலும் சரிதான், அவர்களின் வாழ்க்கையில் பார்வையிலோ பேச்சிலோ கேட்பதிலோ சாப்பிடுவதிலோ அருந்துவதிலோ அணிவதிலோ தவறு என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நபிமார்கள் தவறு செய்தார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் குர்ஆனை மறுத்த காஃபிராக அவன் ஆகிவிடுவான் என்பதை இஸ்லாமிய கொள்கைகள் சுட்டிக்காட்டும். அப்ப யாருடைய வாழ்க்கையில ஹராமை நினைத்து கூட பார்க்க முடியாதோ அந்த ரசூலுமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத். ரசூலுமார்களே, ஹலாலானவற்றை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹா, ஹலாலானவற்றை சாப்பிட்டு விட்டு நல்லறங்கள் செய்யுங்கள். அப்ப ஹலால சாப்பிட்டாதான் நல்லறங்களை செய்ய முடியும். இந்த கட்டளை நபிமார்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் கலிமாவை சொன்ன, ஏகத்துவ கலிமாவை சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தும். நாம தப்பிச்சுக்குவோம் பின்னால, அது ரசூல்மார்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றான், எங்களை கூப்பிட்டு ஒண்ணும் சொல்லலையே அப்படின்னு நாம பேசிடுவோம்ங்கிறதுக்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, சூரத்துல் பக்ரால 172வது வசனத்துல நம்மையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். உங்களுக்கு நாம் எதை வழங்கி இருக்கின்றோமோ அதில் நல்லதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்கள், நல்லதை மட்டும் நீங்கள் பருகுங்கள், நல்லதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், நல்லதை மட்டும் நீங்கள் அணியுங்கள். ஆபரணமாக இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஹலாலை மட்டும்தான் நீங்கள் பேண வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு வஷ்குரு லில்லாஹ், ஹலாலை சாப்பிடுங்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். எனவேதான் இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டும், ஹலாலை மட்டும் சாப்பிடுங்கள், ஹராமை விட்டு நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். ரமலானை மட்டும் அல்ல, எல்லா காலங்களிலும் ஹலாலை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழ்நாள் முழுவதும் ஹராமை எண்ணிக்கூட பார்க்காமல் ஹலாலை மட்டும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.